என்ன தம்பி கைப்பிரதி ஊழியமா? ஆமாண்ணே, இப்போ தான் எல்லாரும் கொடுத்துட்டு வந்தேன். இதில் வேற ஒருத்தர் இந்த காலத்தில் கைப்பிரதி ஊழியெல்லாம் பெருசு கிடையாது, தனிநபர் ஊழியம் தான் பெருசுங்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்களா சொல்லுவாங்கண்ணே, கைப்பிரதி ஊழியம் பெருசா இல்லை தனிநபர் ஊழியம் பெருசா? தம்பி உனக்கு புரிகிற மாதிரியா நான் சொல்கிறேன். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துக்கு 2 வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போனாராம். ஒரு வாளி ஓட்டையான வாளி, ஒரு வாளி நல்ல வாளி. இந்த ஓட்டையான வாளியில் உள்ள தண்ணி இவர் தண்ணி மொண்டுட்டு கொல்லைக்கு போகிறதுக்குள்ளே என்ன ஆயிருமா, காலி ஆயிருமா. ஆனால் நல்ல வாளியில் உள்ள தண்ணி தான் போய் சேர்ந்துச்சான். இந்த ஓட்டையான வாளியில் உள்ள தண்ணி வர வழியிலே கீழே ஊற்றிருச்சான். ஒரு நாள் இந்த நல்ல வாளி அந்த ஓட்டையான வாளியை பார்த்து சொன்னான், உன்னால் நம்ம எஜமானுக்கு எந்த யூஸ்மே இல்லை, என்னால் பாரு இந்த தோட்டமே எப்படி இருக்குது, அழகாக இருக்குது, உன்னால் எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்லி இந்த நல்ல வாளி ஓட்டையான வாளியை பார்த்து கிண்டல் பண்ணிச்சான். ஒரு நாள் இந்த ஓட்டையான வழி முதலாளி தூக்கிட்டு போகும்போது சோகமாகவே போணுச்சான். தினமும் போயிட்டு வர வழி தான், ஆனால் அந்த வழியில் இன்னைக்கு அநேக பூக்கள் பூத்துருந்துச்சான். அந்த பூக்கள்லாம் அந்த ஓட்டையான வழி பார்க்கும்போது யோசிச்சுச்சான், இந்த பூக்கள்லாம் யார் தண்ணி ஊற்றுனது அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் புரிஞ்சிச்சான், இதுலேருந்து கீழே சிந்தின தண்ணியினால தான் இவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஓட்டையான வழி அந்த நல்ல வழியை பார்த்து சொன்னிச்சான், உன்னால் நம்ம எஜமானுக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு, என்னால் பாரு வழி நெடுக எவ்வளோ பூ இருக்குது, என்னால் தான் இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டையான வாளி அந்த நல்ல வாளியை பார்த்து சொன்னிச்சான். தம்பி இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லாராலையுமே தனிநபர் ஊழியம் செஞ்சிட முடியாது, எல்லாராலையுமே டிராக்ஸ் ஊழியம் செஞ்சிட முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிருபையை கொடுத்துருக்கிறார். உன்னால் டிராக்ஸ் ஊழியம் தான் செய்ய முடியும் அப்படின்னா நீ அதை முழு மனசோட யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீ செய்ப்பா. இந்த டிராக்ஸ் ஒரு ஆள் இல்லை எத்தனையோ பேரை சந்திக்கும். அவங்க ஒருவேளை தற்கொலைக்கு நேராக கூட போயிட்டுருக்கலாம். இந்த டிராக்ஸ் அவங்கள போய் சந்திக்கும் போது அந்த எண்ணத்துலேருந்து அவங்க விடுதலை பெற்று அவங்க ஜீவனோட இருக்கிறதுக்கு நீ ஒரு காரணமாக இருப்ப. ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாரா தம்பி, நீ விடாமல் இதை செய்ப்பா. ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருந்தேன், எந்த ஊழியம் பெருசுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சிச்சு, என்னால் இப்போ முடிஞ்சது இந்த டிராக்ஸ் ஊழியம் தானே. என்னோடய எதிர்காலத்தில் தனிநபர் ஊழியம் செய்கிறதுக்கும் முயற்சி செய்கிறேன்னு.